வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்காக கடந்த கால அரச பரீட்சை வினாக்களிலிருந்து தெரிந்தெடுத்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கப்படுகின்றது. இதன் நோக்கம் எதிர்கால அரச பரீட்சையில் வினாவப்படும் வினாக்களும் இந்த வினாக்களில் வினாவப்பட்ட ஆரம்ப கருத்தை அடிப்படையாக கொண்டவையாகத்தான் அமையலாம். ஆகவே இதற்கு விடையளிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் அரச பரீட்சைகளை செய்கின்ற போது நாங்கள் இலகுவில் விடையை அணுகுவதற்கு இது நிச்சயமாக உதவி செய்யும். வினாவுக்கள் நுழைவோம். இது 2005ஆம் ஆண்டு 4வது வினாத்தாள் ஒன்றினது. இந்த உருக்களின் நிறையில் அடுத்ததாக வர வேண்டிய பொருத்தமான உருவை கீழே தரப்பட்டுள்ள உருக்களிலிருந்து தெரிவு செய்க. இந்த உரு நிறையிலே 3 நிறைகள் இடமிருந்து வலமாக இடப்பட்டுள்ளது. 4வது உரு வலதுபுறமாக வெற்றிடம் உள்ளது. அதற்கு இதிலே எது பொருத்தமானது என தெரிவு செய்யும்படி கூறப்பட்டுள்ளது. அப்போ நாங்கள் இந்த உருக்களுக்கு இடையில் ஒற்றுமை வேற்றுமை இயல்புகளை அறிந்து கொண்டால்தான் அதுக்கு பொருத்தமானதை சரியாக துல்லியமாக தெரிவு செய்ய முடியும். முதலாவது உருவிலிருந்து 2வது உருவை நாங்கள் பார்க்கின்ற போது முதலில் வெளியே உள்ள முக்கோணத்தை பார்ப்போம். அந்த வெளியே உள்ள முக்கோணங்களுக்கு என்ன தொடர்பு என்று பார்த்து 4வதுக்கு எந்த வெளியே உள்ள முக்கோணம் எல்லாம் அம்புக்கோடுகளை பார்த்து 4வது நிலைக்கு எந்த அம்புக்கோடுகள் பொருந்தும் என பார்ப்போம். அதாவது முதலாவது உருவில் வடக்கு திசையும் மேற்கு திசையும் நோக்கி அம்புக்கோடு இருக்கின்றது. அடுத்ததில் வடக்கு திசையும் கிழக்கு திசையும் நோக்கி அம்புக்கோடு இருக்கின்றது. அப்போ இங்கே இடம் பலம் மாறி இருக்கின்றது. அப்போ இது பிம்பத்தோற்றமாக இருக்கலாம். அப்போ வெளி அம்புக்கோடுகளில் முதலாவது நிலையிலிருந்து 2வது நிலைக்கு பிம்பத்தோற்றம் ஆக, அதாவது இடம் பலம் மாறி இருக்கின்றது. ஆகவே 3வது உருவுக்கு இடம்பலம் மாறியதாக இதில் பொருந்தக்கூடியதாக இருப்பது முதலாவது விடையில் உள்ள அம்புக்கோடுகள் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இனி உள்ளிருக்கும் அம்புகளுக்கும் இடையில் உள்ள தொடர்புகளை பார்ப்போம். முதலாவதில் உள்ளிருக்கும் அம்பு மேற்கு நோக்கியும், அடுத்ததில் வடக்கு நோக்கியும், அடுத்ததில் கிழக்கு நோக்கியும் காணப்படுகின்றன. இது கிட்டத்தட்ட பலம் சுழியாக நகர்கின்றது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. இப்போ கடிகாரத்தில் பார்த்தால் முதலாவதில் இருப்பது 9 மணி, 2வது 12 மணி, 3வது 3 மணி என்றால் 4வது 6 மணியாக இருக்க வேண்டும். அதுவும் முதலாவதுக்கு பொருந்துகின்றது. ஆகவே இதற்கான விடை முதலாவது என்பதை தெரிவு செய்தோம். நன்றி.